ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான பலனை தனுசு லக்னத்தில் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாளான அக்டோபர் 11ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை. நமக்கு உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் நம்ம ராசியில் இருக்குது, 2, 3, 4 பாதங்கள் மகரத்தில் இருக்குது. அதனால் நண்பகல் 11:40 வரைக்கும் சந்திரன் நம்ம லக்னத்துமான தனுசில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போவார். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். நமக்கு பெரிய மனிதர்கள் ஆதரவு, மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு, வேலையில் அங்கீகாரம், புகழ், கௌரவம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்து பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம். சந்திரன் 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். ஆனால் இந்த நேரத்தில் எதிர்பாராத சில தனவரவுகளும் வரும். சில சமயத்தில் நம்மளாக பணம் போட்டு பணம் பண்ணலான்னு நினச்சி புது காரியங்கள் இறங்கினா பணம் நமக்கு நஷ்டமாகிறதும் நடக்கும். அதனால் இன்றைக்கி தானாக எதிர்பார்க்காமல் வரக்கூடிய பணத்தை நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அதே போல் நம்மளுடைய பேச்சில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். பேச்சு பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், பக்குவமாக பேசணும். வேலைக்கும் பணத்துக்கும் தொழிலுக்கும் நல்ல நாள் தான். அக்டோபர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 1, 2 பாதங்கள் மகர ராசியில், 3, 4 பாதங்கள் கும்பராசியில். அப்போ மதியம் 3:43க்கு கும்பராசிக்கு சந்திரன் போகிறாரு. செவ்வாயினுடைய பலனை இந்த நாள் நமக்கு கொடுக்குது. செவ்வாய் நமக்கு 7ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் உட்காந்து, குரு 6ஆம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. அதனால் நல்ல ஒரு வேலைக்கும் சிறப்பாக இருக்கும். கான்ட்ராக்டு இது மாதிரியான வேலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள், ஸ்பேர் பார்ட்ஸு, காவல்துறையில் வேலை பார்க்குறது, மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறது, நிதி ஆதாரத்துறையில் வேலை பார்க்குறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். நமக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பேதங்கள் இருந்தாலும் சரி கட்டிக்கிட்டு போயிடும். அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்பது 3, 7, 11 இருந்தாலும் அந்த செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காருங்கும்போது நமக்கு வேலைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் நியூட்ரலாக போய்கிட்டு இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். மறுநாள் சதய நட்சத்திரம். திங்கக்கிழமை அக்டோபர் 14ஆம் தேதி ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அதே சதய நட்சத்திரத்தில் தான் சனியும் போயிட்டுருக்காரு வக்கரகதியில். இந்த சனி சந்திரன் அப்படின்றது மனோபயத்தை உண்டு பண்ணும், மன சஞ்சலங்களை உண்டு பண்ணும், புலம்பல்களை இது பண்ண சொல்லும். இளைய சகோதரி வரையில் மன வேறுபாடுகள் ஏற்படும். அதாவது கம்யூனிகேஷனில் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசனைகள் அதிகமாகிட்டுருக்கும். மற்றபடி இது ஆரோக்கியம், பொருளாதாரத்துக்கு நல்ல நாள் தான். மறுநாள் அக்டோபர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு நமக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் குரு நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் வேலைகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகளை கொடுக்கும். இருந்தாலும் கூட வேலை செய்கிற இடத்துல ஒரு போட்டி பொறாமை, வீட்லேயும் கணவன் மனைவி உறவில் ஒரு போட்டி பொறாமைகள் இதுகளாக போயிட்டுருக்கும். மறுநாள் அக்டோபர் 16 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் இடமான மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது ராகுவும் அதே நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. ராகுவும் சந்திரனும் சேர்க்கை பலனை இன்றைக்கி கொடுக்கும். அதனால் அம்மா வழியில் கொஞ்சம்
சஞ்சலங்கள் ஏற்படுறது, உறவினர்கள் வகையில், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை சம்மந்தப்படுத்தி நம்ம ஒரு மனசுக்கு சங்கடங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். பட் ராகு சந்திரன் அப்படிங்கிறது தொழில் சார்ந்தும் வாகனம் சார்ந்து ஒரு வீடு கட்டுறது இது சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். மறுநாள் வியாழக்கிழமை அக்டோபர் 17 ரேவதி நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமை நைட்டு 7:17 தொடங்கிறது. ரேவதி நட்சத்திரம் வியாழக்கிழமை மாலை 4:20 வரைக்கும் இருக்குது. அப்போ புதனை போல் வேலை செய்யும். புதன் கிரகம் நமக்கு சுவாதி நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் போகிறார். அதனால் இன்றைக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்கள் வாங்குதல், வீடு கட்டுற தொழிலில் இருக்கவங்க, மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, மற்றபடி நமக்கு பிரம்மாண்டமாக சில கற்பனைகள் இருக்கிறவங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஈடுபாடுனால் புகழ் கிடைக்கும். நண்பர்கள் வகையில், மூத்த சகோதரி வகையில் நாம் ஏதாவது சில உதவிகள் செஞ்சு அவங்களுக்கு ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புதன். அப்பேற்பட்டவர் 11 ராகு சாரத்தில் உட்காந்து ராகு 4 போகிறதுனால இந்த 4ஆம் இடம் என்பது ஒரு படபடப்பு, பரபரப்பு, சின்ன சின்ன அவஸ்தைகளை கொடுக்கறது. அதை கவனமாக இருந்துக்கணும். மறுபடி அக்டோபர் 18 அஸ்வினி நட்சத்திரம். 5ஆம் இடத்துல மேசராசியில் சந்திரன் கேது நட்சத்திரத்தில் போகிறாரு. 10ஆம் இடத்துல கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். க்ரியேட்டிவிட்டி மைண்ட் யூஸ் பண்ணுறவங்க மற்றும் தந்திரங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, கேது அப்படின்னு சொன்னாலே சூதுன்னு அர்த்தம். அதனால் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இதில் மீடியேட்டராக ஒர்க் பண்ணுறவங்க, ஏஜென்சியாக ஒர்க் பண்ணுறவங்க, சினிமா, கலைத்துறை மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட்டின் துறை, க்ரியேட்டிவிட்டி மைண்ட் உள்ளது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி புகழ் கிடைக்கும். அது உங்களுடைய சாமர்த்திய புத்திசாலித்தனத்தினால் கிடைக்கிறதாக அமையும். மறுநாள் அக்டோபர் 19 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1:26 தொடங்கிறது. மேசராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10:46 வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக செயல்படுகிறது. சுக்கிரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். விருச்சிக ராசியில் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் பெரிய செலவுகள் ஒன்றும் வந்துடாது. ஏன்னா சனி நமக்கு 3ல் இருக்கார், தைரியஸ்தானத்தில். அதனால் ஒரு பிரயாணங்களோ, ஒரு பெரிய மாற்றங்களோ, ஒரு பெரிய முதலீடுகளோ பண்ண நினச்சாலும் அது தடையாயிரும். அலைச்சல் திருச்சலை கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் நல்லது பண்ணுதுன்னு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நல்ல நாள் தான். குடும்ப நலம் மற்றும் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம், சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் நமக்கு கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:31 வரைக்கும் இருக்குது. இந்த கார்த்திகை 1ஆம் பாதம் நமக்கு 10:41 வரைக்கும் இருக்குது. 10:46 தொடங்கி மாலை 4:09 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு போயிடுறார். இந்த ரெண்டுமே நமக்கு நல்லது தான். சூரியன் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில், அங்கீகாரம், நம்முடைய அதிகாரிகளினுடைய, மேலதிகாரிகளினுடைய ஒரு அரவணைப்பு, பாராட்டுதல், தொழில் பலம், அரசியல், அரசு அதிகாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சொந்த தொழிலுக்கும் சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:31 ரோஹிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, எதிர்பாராத சில அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கிறது. தொழில் பலம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். நமக்கு அட்டமாதிபதி அல்லவா சந்திரன். அதனால் 8க்குடையவன் எங்கிருப்பினும் தீதே. அது மாதிரி சளி தொந்தரவுகள், இஎன்டி ப்ராப்ளம் மற்றும் சிறுநீரகம், இரத்தம், இது சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகளெல்லாம் கவனம் செலுத்தும். 10 நாட்களுக்கான பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.